பண்ணா அதை செய்ய மாட்டேன்னு தைரியமா சொல்றது, எங்களை தைரியமாக சொல்ல வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். நம்முடைய முதல்வர் பணம் சம்பந்தப்பட்டது அல்ல. எத்தனையோ ஏழை எளிய அக்காக்களுக்கு, தங்கைகளுக்கு, அம்மாக்களுக்கு அந்த 1000 ரூபாய் பல வகைகளில் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. கல்வி தான் அடிப்படை. நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அடிப்படை கல்வி. நம்முடைய திராவிட இயக்கத்தின் தாயான நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான். நம்ம கலைஞரையா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரு. இங்க இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம்னா நம்ம எப்படி இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வரும், அதை தான் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. நம்ம கலைஞரையா ஒரு சிறந்த ப்ரோக்ராம் எழுதுறாரு. என்னன்னு கேட்குறீங்களா? அவர் எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இல்லையோ அங்கெல்லாம் போய் பள்ளிக்கூடத்தை திறக்கல. அதற்கு மாறாக 1 கிலோமீட்டருக்கு ஒரு துவக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளின்னு சிறந்த ப்ரோக்ராம் எழுதுறாரு. அதனுடைய அவுட்புட் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 38,000 தரமான அரசு பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் வாரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாரு. அரசு பள்ளி கல்லூரிகளில் இலவச சீருடை, புத்தகம், பஸ் பாஸ், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு வாரத்துக்கு சொல்ல போனால் 4க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டே இருக்காரு. இந்த தமிழ் புதல்வன் திட்டம்லாம் அதனுடைய பலன்களை நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய மாளிகை, அந்த மாளிகையில 1000 ஜன்னல் இருக்கு. அந்த 1000 ஜன்னல் இருக்கிற ஒரு மாளிகையில உங்களோட குழந்தைகள் போய் எந்த ஜன்னலை திறப்பாங்கன்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு திறன் மேம்பாட்டிற்காக பயிற்சி தருகிற ஒரு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் சும்மா நம்ம யோசிச்சு பார்ப்போம். முன்னாடி நம்ம கலைஞரையா டிவி கொடுத்தாரா? அது என்ன சொன்னோம்? கலைஞர் டிவி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் எல்இடி டிவி இருக்கா? முன்னாடி நம்ம கலைஞரையா கேஸ் ஸ்டவ் கொடுத்தாரா? இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் 4 அடுப்பு இருக்கிற கேஸ் ஸ்டவ் இருக்கா? அந்த மாதிரி இப்பொழுது நம்முடைய முதல்வர் உருவாக்கிற இந்த நான் முதல்வன் திட்டத்தின் விளைவாக நாளைக்கு ஒவ்வொருத்தரோட வீட்லையும் டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அட்வொகேட், மேஜிஸ்ட்ரேட், ஜட்ஜ் அப்படின்னு எல்லாரும், சிஇஓ, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அப்படின்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த நாள் முதல்வன் திட்டம். நான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர், ஆனா நீங்க ஒவ்வொரு துறையிலும் முதல்வராக வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நம் முதல்வரோட கனவு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். இப்படி நம்மளுடைய மக்களோட எல்லா தரப்பினர்களுக்கும் ஏற்ற மாதிரி திட்டங்களை பார்த்து பார்த்து செய்யற ஒரு இயக்கத்தை, ஒரு அரசை இந்தியாவில் வேற எங்கேயாவது நம்மளால பார்த்துட முடியுமா? அதுதான் இந்த திராவிட இயக்கம். எந்த பெண்ணா வேணாலும் இருக்கலாம். அது திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கிற பெண்ணா இருந்தாலும் இல்லை ஏற்றுக்காத அந்த கொள்கைகளை ஏற்றுக்காத பெண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும், ஆனா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே போற்றி வளர்த்தெடுக்க வேண்டிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதுதான் நிதர்சனம் தோழமைகளே. ஒரு தடவை ஒரு சின்ன நிகழ்வு. கலைஞரையா அவரை ஒருத்தர் பார்க்குறாரு. அதாவது தலைமைச் செயலகத்தில் உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு முடியல. அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அவருக்கு அப்பவே செலவாகுது. இதை கலைஞரையா கிட்ட தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்தினோன்னா அவர் என்ன சொல்றாரு? அந்த தனியார் மருத்துவமனைக்கான செலவில் ஒரு தீர்மானம் போட்டு அவங்களுக்கு உதவி பண்றாரு. உதவி பண்ணதோட அவர் நிற்கல. யோசிச்சு பாருங்க, ஒரு முதல்வர், ஒரு கலைஞர் யோசிக்கிறாரு. உதவி பண்ணதோட நிற்காம இவருக்கு எனக்கு தெரியும், அதனால என்னை பார்த்துட்டாரு. என்னை தொடர்பு கொள்ள முடியாம இருக்கிற என் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கடைக்கோடியில் இருந்தா அவனுக்கு உதவி தேவைப்பட்டா எப்படி என்னை தொடர்பு கொள்வான்? அவங்களுக்கு நான் எப்படி உதவி பண்றது அப்படின்றதுக்காக கலைஞரையா கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அந்த திட்டத்தின் மூலமாக பலனடைந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு அப்பா அம்மா எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக்குவாங்களோ அதே அளவிற்கு அக்கறை எடுத்துக்கொண்ட ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மருத்துவத்துறையில எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் நான் மருத்துவத்துறையை அப்படின்னு மட்டும் பட்டியல் போட்டாலே எனக்கு 24
பத்தாது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு துறையிலும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிற இயக்கம் இந்த திராவிட இயக்கம். இறுதியாக இப்போ நம் கலைஞர் ஐயா நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய தவ புதல்வன் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு. எப்போதெல்லாம் வடக்கிலிருந்து இந்த தமிழ் நிலத்தை மொழியால் பண்பாட்டால் அரசியலால் விழுங்கி செரிக்க ஆரிய படையெடுப்பு இங்க வருதோ அப்பெல்லாம் திராவிட பெருஞ்சுவராக எழுந்து நின்று தெற்கே ஒரு இனம் தனியே அதற்கொரு குணம் என்பதை அண்ணாவும் கலைஞரும் நம் தளபதியாரும் தொடர்ந்து போராடி போராடி நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கக்கா, இந்த போராட்டம் இன்னைக்கு நேத்துக்கு அல்ல. இளைஞர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகால போராட்டம். எதுக்காக இந்த போராட்டம்? ஒரு மாநிலம் தன்னுடைய இன மொழி உரிமையை இழந்தால் அந்த மாநிலத்தினுடைய அவல நிலை என்ன என்பதற்கு இந்த உலகிற்கே சாட்சியாக நின்ற மாநிலம் மணிப்பூர். அப்படிப்பட்ட நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காகத்தான் சில சதிகார கூட்டங்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து விஷப்பாம்புகளை போல் காத்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆரியத்திற்கும் பாசிசத்திற்கும் எதிரான எதிர்ப்புணர்வு இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய நெஞ்சில் நெருப்பாய் இருக்கிற வரைதான் இந்த இனமும் மொழியும் நிலமும் நமக்கு சொந்தம். அதற்கான படைவரிசை போன்றதுதான் இந்த திராவிட இயக்கம். இந்த திராவிட போர் படையோட வலிமையை மேலும் வலுப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார். இது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர்களை சேர்க்கிற கூட்டத்தின் இல்லாம தமிழ் மக்கள் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழ் பண்பாட்டின் மீது ஏவப்படுகிற சர்வாதிகாரத்திற்கு எதிராக மக்களை ஒன்று சேர்க்கிற ஒரு மானமுள்ள முயற்சி. நம்முடைய குழந்தைகளோட படிப்புக்காக பணம் தராத ஒன்றிய பாஜகவை எதிர்த்து போராட வாருங்கள் என்று அழைக்கிறோம். நம்முடைய விவசாயிகளுடைய 100 நாள் வேலைக்கு நிதியை தராம ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க பிரதமரை கேள்வி கேட்க வாருங்கள் என்று அழைக்கிறோம். கீழடி நம் தாய்மடி. நம்ம மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம் தமிழருக்கான அருமை பெருமைகளை. இன்று ஆய்வின் மூலமாக இந்த உலகத்தையே பேச வைத்தது மண், அந்த கீழடி மண். அதனுடைய முடிவுகளை வெளிவிடாம தடுத்து கொண்டிருக்கின்ற தடியர்களை கேள்வி கேட்க வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துலயும் நம்பர் 1. இந்த உயரத்தை நாம் அடைந்திருப்பதற்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன? ஆங்கில அறிவு. இதை சாத்தியமாக்கியது அண்ணா அவர்களுடைய இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கையை சிதைப்பதற்காக சில சின்ன புத்திக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு எதிர்த்து போராட வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம். இந்தியை திணித்து சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதியை ஒதுக்கி தமிழை அழிக்க நினைக்கின்ற தற்குறிகளுக்கு எதிராக போராட வாருங்கள் என்று அழைக்கிறோம். மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைத்து நம்முடைய ஜனநாயக குரல் வலையை நெருக்க நினைக்கிற குள்ளநெறிக்காரர்களை விரட்ட போராட வாருங்கள் என்று அழைக்கிறோம். இங்க இருக்கிற மக்கள்லாம் யோசிக்கலாம், ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் அதிமுகவையும் தாவேகாவையும் எதிர்க்காம இந்த ஒன்றிய பாசிச பாஜகவை மட்டும் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்கலாம். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவதை விட்டுவிட்டு, தமிழ்நாட்டிற்காக போராடுவதை விட்டுவிட்டு, ஏன் அவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்பதையே மறந்துவிட்டு காவி கொடியை தூக்கிட்டாங்க. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியினருக்கு பாசிச காவி நோய் பிடித்திருக்கிறது. அப்போ நோய் பிடிச்சிருக்குன்னா நம்ம அந்த நோயாளிகளோடு போராடுவோமா, இல்லை அந்த காவி பாசிச நோயோடு போராடுவோமா? அந்த நோயோடு போராடி அந்த நோயை தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து விரட்டுவதற்காக ஓரணியில் வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம். மறைமுகமாக மனு தர்மத்தை கொண்டு வந்து ஜாதி மத வேறுபாடுகளால் மக்களை பிளந்து ஆட்சி செய்கின்ற இந்த ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து பிறர் போக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்று சொன்ன வள்ளுவனின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு என்று உங்களை அழைக்கின்றோம். இது மட்டுமா? யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருமே
மழை புயல் வெள்ளம்னு நம்ம பாதிச்சு தத்தளித்துட்டு இருக்கும்போது நமக்கு எந்த உதவியுமே செய்யலை. நமக்காக ஒரு நிதியை கூட தராம பாதகம் செய்த அந்த ஒன்றிய பாஜகவை, பாதகம் செய்பவர்களை கண்டு பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர்கள் முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொன்ன பாரதியின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் என்று அழைக்கின்றோம் உங்களை. பெண்களுக்கு எதிராக எல்லா குற்றங்களையுமே செய்து கொண்டிருக்கின்ற அந்த பாஜகவின் குணத்தை தோலுரித்து காட்டுவதற்காக, தமிழ்நாட்டு பெண்களுக்காக, பெண் சுதந்திரத்திற்காக, பெண் சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் எல்லாம் பாடுபட்ட பேரன்பாளர் பெரியாரின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் என்று அழைக்கின்றோம். நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை தராம, நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய நிதியை தராம ஏமாத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒன்றிய பாசிச பாஜகவை பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் அழைக்கின்றோம். வாருங்கள் மக்களே, ஓரணியில் தமிழ்நாடு என்று. இறுதியாக கடைசியா ஒரு பாயிண்ட சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம பெரியார சொல்லிட்டு அண்ணாவை சொல்லிட்டு நம்ம கலைஞரை சொன்னா நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. கல்வி யோசிச்சு பாருங்க, உங்களுக்குலாம் எதுக்கு கல்வி? நீங்கள் உங்கள் அம்மா அப்பா பண்ணுற குலத்தொழிலை போய் செய், கூலி வேலையை போய் செய், விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக கைத்தொழில் செய், பானை செய், செருப்பு செய் அப்படின்னு கல்வி என்கின்ற கட்டை விரலை காணிக்கையாக கேட்கின்ற களவாணிகளின் அடித்து அவர்களது பட்டையை உரிக்க, அவர்களை சுடுகாட்டில் வேக வைக்க கலைஞர் என்கின்ற காலத்தை வென்ற தலைவரின் பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம். நம் தமிழ் மண் மொழி மானம் காக்க நம்முடைய திராவிட நாயகர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களது பெயரால் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் மக்களே என்று அழைக்கின்றோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நன்றி, வணக்கம்.